மரியாயே வாழ்க. அன்பான மரியணி கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பிறால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான செய்தியை ஜெபமாலை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் மரியணி கணப்போர் சேனலில். இதுவரை சில பேர் முழு வீடியோக்களையும் பார்க்காம இருந்திருப்பீங்க. இது நாள் வரைக்கும் வந்த வீடியோக்களை அவங்களுக்கெல்லாம் வசதியாக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த எல்லா வீடியோக்களும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விரும்பினாலும் அதற்குண்டான லிங்க்கும் ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அன்பானவர்களே, ஜெபமாலை மாதா கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம், சக்தி வாய்ந்த ஆயுதமாக ஜெபமாலை இருக்குது. இந்த ஜெபமாலைக்கு எதிராகவும் மாதாவுக்கு எதிராகவும் ஏன் கடவுளுக்கே எதிராகவும் ரஷ்யா செயல்பட்டது. கம்யூனிசம் கடவுள் மறுப்பு கொள்கை இருக்கிறதுனால் அந்த கம்யூனிசமோடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னென்னா, கடவுள் இல்லை, கடவுளை மறுக்க வேண்டும், இறை நம்பிக்கையை குலைக்க வேண்டும். இதுதான் ரஷ்யாவுடைய கொள்கை, கம்யூனிஸ்டனுடைய கொள்கை. 1960களில் பார்த்திங்கன்னா ஐரோப்பா முழுவதும் ஒரு பனிப்போர் நிகழ்ந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ ரஷ்யா அதை எல்லா நாடுகளையும் பிடிச்சு தன்னுடைய அடிமையாக்கிக்கணும் அப்படின்ற பெரிய ஒரு வெறியோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரஷ்ய நாடு மிகப்பெரிய தப்பறைகளெல்லாம் செஞ்சுட்டு வந்துச்சு. ஒன்று கடவுள் மறுப்பு கொள்கை, இன்னொன்று ஆயுதங்களை நிறைய உற்பத்தி செஞ்சு எல்லா நாடுகளையும் அழித்து பயமுறுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இது இன்னொன்று என்னென்னா, கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக நிறைய டேமேஜ் பண்ணிகிட்டு இருந்துச்சு ரஷ்யா. கோயிலை இடிக்கிறது, ஃபாதருங்களை பிடிச்சி கொல்றது, சிஸ்டர்களை பிடிச்சி கொல்றது, அப்புறம் இருக்கிற எந்த விதமான மத வழிபாடும் நடக்கக்கூடாத அளவுக்கு எல்லாற்றையும் அவங்க இடித்து தள்ளினாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு மாதா சும்மா இல்லை. அந்த நாட்டை திருத்தணும், மணந்திருப்பணும். அந்த நாடு மணந்திருப்புனா உலகமே காப்பாற்றப்படும். ஏன்னா அந்த நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கொள்கை உலகம் முழுசும் பரவி எல்லா நாடுகளுமே தப்பறையில் விழ ஆரம்பிச்சிச்சு. ஆக மாதா கடவுளுடைய தாய் தன்னுடைய மகனுடைய திருச்சபை அழியக்கூடாதுன்றதுக்காக ரஷ்யாவை அதை திருத்தணும், மணந்திருப்பணும் அப்படின்ட்டுன்னு மக்களுக்கு வேண்டுகோள் விட்டாங்க. 1917 மாதா அதான் சொன்னாங்க, ரஷ்யா மணந்திரும்பணும். அது மணந்திரும்பலைன்னா இந்த உலகத்தை எல்லாத்தையும் அது விழுங்கிடும், நாடுகள்லாம் சுக்குநூறாக போகும், அதனுடைய தப்பறை கொள்கை இல்லைன்னு மாதா சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா 1960 ரஷ்யாவுடைய அதிபராக இருந்த நிகிதா குருஷேவ், அந்த அந்த குருஷேவ் ஜனாதிபதி உலக ஐக்கிய நாடுகள் சபையில் பேச போனார். இப்போ பேச போகிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, நான் இந்த அமெரிக்காவை நான் வீழ்த்துவேன், அதை ஒன்றுமே இல்லாமல் அழித்து ஒழிச்சிருவேன், நான் அதுக்கு உண்டான வேலையில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஆணவத்தோட திமுறோட பேசினேன் ஐநா சபையிலேயே. அதுக்கு தன்னுடைய ஆணவத்தை நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணான்னா, நான் போட்டிருந்த ஷூவை கழட்டி அந்த டேபிள் மேலே அடித்து அதை சத்தியமாக வெளியிட்டார். இருந்தால் அப்படி போணுச்சு. இதை பாப்பரசர் 23ஆம் மருளப்பர் இதன் செய்தியெல்லாம் அவருக்கு தெரியும், ரஷ்யா மேற்கொண்ட தப்பறைகள் எல்லாமே. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மாதிரி உலகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நிகிதா குருஷேவ் சொன்னதுனால அவர் என்ன செய்கிறார், ரஷ்யாவை நாம் மணந்திருப்பணும், ஜெபமாலையால் அதை செய்யணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, போர்ச்சுகல் நாட்டினுடைய ஃபாத்திமாவுடைய மேற்றாணியார் ஆயருக்கு அவர் தகவல் சொல்கிறார். நீங்கள் ஒரு பெரிய ஜெபமாலை கூட்டத்தை ஃபாத்திமாவில் நீங்கள் கூட்டுங்க, அங்கே மக்கள் எல்லாரும் வரணும், உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ஆயர்கள் எல்லாருமே அங்கே முடிஞ்ச வரைக்கும் போய் அங்கே ஜெபிக்கணும், ஜெபமாலை ஜெபிக்கணும், அதற்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்றாரு. அதே மாதிரி நடக்குது. 1960 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இரவு ஒரு 10 லட்சம் பேர் ஃபாத்திமாவில் கோவாதா ஏரியான்ற அந்த கோயிலுக்கு முன்னால் ஜெபிக்கிறாங்க. அதே நேரத்தில் உலகம் முழுசும் பார்த்திங்கன்னா 300 மறை மாவட்டங்களில் அதே போன்ற ஜப வழிபாடு நடந்துச்சு. ஒரே மனதாக எல்லாரும் உலகமே ஜபமாலை ஜெபிச்சிச்சு. ஏனென்றால் ரஷ்யா மணந்திருப்ப வேண்டும், ரஷ்யா தப்பறைகளை பரப்பக்கூடாது அப்படின்ற கருத்துக்காக இந்த ஜப நேரம் ஆரம்பிச்சிச்சு. ஃபாத்திமாவில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. நைட்டில் யாருமே போகலை, ஒருத்தர் கூட விலகலை. எல்லாரும் மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த நற்கரணைக்கு முன்னால் முழங்கால் போட்டு எல்லாருமே ஜெபிச்சாங்க. 10 லட்சம் மக்கள் ஜெபிக்கிறாங்க. அன்று இரவு ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் நடந்துச்சு. நிகிதா குருஷேவ் ஐநா சபையில் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அதே நாள் தான் 1960 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி
அடுத்த நாள் 13ஆம் தேதி மாதா ஃபாத்திமாவில் காட்சி கொடுத்த நாள். அதனால் உலகமே கூடி அங்கே ஜெபிச்சிட்டு இருந்துச்சு அந்த இரவில். அதே இரவில் ஐநா சபையில் பேசிகிட்டு இருந்த நிகிதா குருஷேவுக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது. இமீடியட்டாக என்ன செய்கிறாருன்னா, பேசுகிறத நிறுத்திட்டு ரொம்ப அர்ஜெண்ட்டாக ரஷ்யாவுக்கு அந்த ஆளுக்கு போனார். ஏன் போனார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த நேரத்தில் ரஷ்யா அந்த ஐநா சபையில் நிகிதா குருஷேவ் என்ன சொன்னார், இந்த உலகத்தையே நான் பிடிக்க போகிறேன், குறிப்பாக அமெரிக்காவை அழித்து ஒழிக்க போகிறேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, அதற்குண்டான வேலைகள் நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம், என்னுடைய விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஆயுதத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் அப்படின்ட்டுன்னு. அந்த விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்கன்னா, ரஷ்யா கம்யூனிச ஆட்சி ஏற்பட்டு 43வது ஆண்டு நிறைவில் அந்த அணு ஆயுதம் என்ற ஒன்றை கண்டுபிடிச்சி அன்றைக்கு அதை வெளியிடணும், குருஷேவுக்கு அதை பரிசாக கொடுக்கணுன்ட்டுன்னு அந்த விஞ்ஞானிகள் அப்போ செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த ஒரு அர்ஜென்ட்டான செய்தியை கேட்டு தான் அந்த நிகிதா குருஷேவ்னா ரஷ்யாவை திரும்பினப்போ என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அந்த இரவில் தான் அந்த அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா நடவடிக்கையும் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் டெஸ்ட் நடக்கிறப்ப என்ன ஆகிடுச்சுன்னா, அந்த டெஸ்டிங் சரியாக செய்யப்படலை, முடியல, சோதனை ஸ்டார்ட் ஆகலை. திடீர்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷம் போராடுறாங்க, அதை வெற்றிகரமாக செயல்படுத்தணும்னு பார்த்தா முடியாமல் என்ன ஆச்சுன்னு திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அது வெடிச்சிடுச்சு. அந்த ஆயுதம், அணு ஆயுதம் வெடித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதை தலைமையேற்று நடத்தின அந்த மார்ஷல் நத்தாலின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு கூட இருந்த 300 பேரும் யார் அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாங்களோ, அந்த அணு ஆயுதம் பரிசோதனையை அந்த கருவியை யார் அதில் குழுவில் இருந்தாங்களோ 300 பேர் அந்த வெடித்ததில் எல்லாருமே கருகி செத்து போயிட்டாங்க. அதே இரவு தான் ஃபாத்திமாவில் எல்லாரும் ஜெபமாலை ஜெபித்தாங்க. அப்போ மாதா அந்த அணு ஆயுதம் என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை இந்த மாபெரும் ஆயுதம் ஜெபமாலையால் அந்த உலகத்துக்கு ரஷ்யாவால் ஏற்பட இருந்த பேராபத்திலிருந்து மாதா காப்பாற்றினாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அத்தனை பேரும் ஜெபமாலை ஜெபிச்சது தான். ஃபாத்திமாவில் கூடி ஜெபமாலை ஜெபிச்சாங்க. உலகம் முழுசுமே அதே இரவில் 300 மறை மாவட்டங்களில் ஜெபமாலை நற்கரணைக்கு முன்னால் ஜெபிக்கப்பட்டது. உலகம் காப்பாற்றப்பட்டது. ரஷ்யாவும் தன்னுடைய ஆணவத்தை அடக்கி அமைதியானது. அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் மாதா இந்த ஜெபமாலை மூலம் அதை அடக்குகிறார்கள். எல்லாரும் கூடி ஜெபித்தால் இது நடக்கும். அன்பானவர்களே, ஜெபமாலை பக்தியை பரப்ப இந்த வீடியோவை தயவுசெய்து எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவின் தூதராக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். நன்றி. மரியாயே வாழ்க.